அன்பார்ந்த நேயர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரபலமான ஒரு நடிகரையோ அரசியல்வாதியையோ நேரில் பார்க்க, சந்தித்து பேச துடிக்கும் பலரை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒருவேளை தற்செயலாக அவ்விதமான சந்திப்பு கிடைக்குமானால் அவர்களோடு புகைப்படம் எடுப்பதையும் பார்த்திருக்கிறோம். ஒருவேளை நமக்கும் கூட அவ்விதமான ஆர்வம் இருக்கக்கூடும். ஆனால் அதனால் நமக்கு என்ன பயன் என்று சிந்தித்து பார்த்தால் ஒன்றுமில்லை என்பதை அறிவோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்தபோது மக்கள் அவரை எளிதில் அணுகக்கூடியவராகவும் அவரை பார்க்க விரும்பியவர்களை உடனே சந்திக்கிறவராகவும் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை சந்தித்தவர்களின் வாழ்க்கை உடனே மாற்றப்பட்டது. அவ்விதமாக வாழ்க்கை மாற்றப்பட்ட ஒருவரை குறித்தும் அவரை அறிந்து வாழ்க்கை மாற்றமடைவது எப்படி என்பதை குறித்தும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு சைமன் அவர்கள். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் தேவனாய கர்த்தர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அந்த தேவன் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவருடைய நன்மைகளை உங்களுக்கு தாராளமாய் தந்தருள்வாராக. மேலை நாடு ஒன்றில் ஒரு புகழ்மிக்க நடிகர், நட்சத்திர நடிகராக இருந்த ஒருவர் யாராவது தன்னை பார்க்க விரும்பினால் ஒரு $2000 கொடுக்கணும். 1 மணி நேரம் அவரை பார்த்து அவரோடு அமர்ந்து உரையாடி கொள்ளலாம் என்ற ஒரு விளம்பரம் செய்திருந்தார். இப்படியாக பல பேர் தங்களை சாதாரண மக்கள் வந்து பார்ப்பதற்கும் தங்களோடு சில காரியங்களை பேசி பழகுவதற்கும் பொதுவாக அனுமதி கொடுப்பதில்லை. காரணம் என்னவென்றால், மக்கள் மத்தியிலே இவர்களை குறித்த ஏதோ விதமான ஒரு எதிர்பார்ப்பு வளர்ந்து விட்டது. சாதாரண மக்கள் தங்கள் நினைத்தபடி இவர்களை அணுக முடியாது. இவர்களும் மக்களை சாதாரணமாக வந்து சந்திப்பதும் கிடையாது. நடிகர்கள் மட்டுமல்ல, அரசியலிலே பல பொறுப்புகளை கொண்டவர்கள், பதவிகள், தற்காலிகமான பதவிகள் இருந்தாலும் அப்படி தற்காலிகமாக பதவி வைக்கிற அரசியல் தலைவர்கள் இன்னும் பிரபலமான பல மனிதர்களை சாதாரணமான மக்கள் போய் பார்க்க வேண்டும் என்று விரும்புவார்கள். நவீன காலத்தை எடுத்துக்கொண்டால், யாராவது முக்கியமான ஒரு நபரை சாதாரணமான ஒரு மனிதன் பார்த்து விட்டால் அவங்களோடு கூட சேர்ந்து புகைப்படம், செல்ஃபி எடுத்துக்கொள்வார்கள். அதை தங்களுக்கு பெரிய ஒரு காரியமாக நினைத்து கொள்வார்கள். இப்படி தங்களுடைய பணத்தை செலவு செய்து, நேரத்தை செலவு செய்து, மெனக்கெட்டு ஒரு நபரை போய் பார்ப்பதாலோ, பணத்தை செலவு செய்து சில நிமிடங்கள் அவரோடு செலவு செய்வதனாலோ தங்களுக்கு என்ன லாபம், இதனாலே கிடைப்பது என்ன என்பதை சிந்தித்து பார்த்தால் மிக நன்றாக இருக்கும். ஒருவேளை ஒருவர் ஒரு சிறந்த நடிகரிடத்திலோ இல்லை பிரபலியமான ஒரு மனிதனிடத்திலோ போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டு, நான் இன்னாரை பார்த்தேன், அவரோடு பேசினேன் என்று புகழ்பட சொன்னால் அவரை போன்ற மனதுடைய சில பேர் பாராட்டலாம். ஆனால் அமர்ந்து ஆழமாக யோசித்து பார்த்தால் இதனால என்ன பயன் என்று கேட்டால் பயன் ஒன்றும் இல்லை. இவருடைய பணம், இவரது நேரம், இவரது முயற்சி எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒரு மாயை தோற்றமான ஒரு மன திருப்திக்காக செலவு செய்யப்பட்டது அல்லாமல் வேற எதுவும் கிடையாது. ஒருவேளை உங்களில் யாராவது அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதிகமான பணத்தை நீங்கள் செலவு செய்திருக்கலாம். இல்லை என்றால் பார்க்க முடியவில்லையே என்ற ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம். அல்லது என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் பார்த்தே தீர வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவராக இருக்கலாம். உங்களை சிந்திக்க நாங்கள் அழைக்கிறோம். இப்படி நீங்கள் விரும்பி செலவு செய்திருந்தாலோ, செலவு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாலோ அதனுடைய பயன் என்ன என்பதை நீங்கள் சற்று நிதானித்து யோசிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு இருக்க நாங்கள் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நபரை அறிமுகம் செய்ய விரும்புகிறோம். இவர்
மற்றவர்களைப் போல தனக்கென ஒரு வளையத்தை ஏற்படுத்தி சாதாரணமான மக்கள் யாரும் தன்னை நெருங்கிவிடக்கூடாது, தானும் சாதாரணமான மக்களை போய் பார்ப்பதில்லை என்பவர் அல்ல. இவர் யார் என்று கேட்டால், எந்த ஒரு மனித தலைவரோடோ இன்னும் மகான்களோடோ ஒப்பிடவே முடியாத மாபெரிய இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு வரலாற்று புருடர். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அதிகமாக அறிந்தும் இருக்கலாம், அவரை குறித்த அறிவு குறைவாக இருக்கலாம். எதுவானாலும் இருக்கட்டும், இவரை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்யும் பொழுது, இவரை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது மெய்யாகவே அது வீணாக இருக்காது, அது இழப்பாக இருக்காது. நிச்சயமாக அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும் என்பதை ஆணித்தரமாக எங்களாலே கூற முடியும். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழும்போது அன்றாடம் மக்களோடு மக்களாக இவர் பழகி கொண்டிருந்தார். தனக்கென ஒரு ஆசிரமத்தை அமைத்தோ இல்லை என்றால் பெரிய நிலப்பரப்பை கையகப்படுத்தி தனக்கென்று சில பக்தர்களை, ஆண் பெண் பக்தர்களை நியமித்து மக்களை இவர் சந்திப்பதெல்லாம் தவிர்த்து அப்படி ஒரு ஒதுக்குப்புறமான வாழ்க்கை வாழல. எளிமையான ஒரு வாழ்க்கை, வெளிப்படையான ஒரு வாழ்க்கை, ரகசிய மறைமுக வாழ்க்கை என்பது அவரிடத்தில் இல்லை. இவர் போய் மக்களை சந்தித்தார். எந்த மனிதராக இருந்தாலும் இவரை வந்து சந்திப்பதற்கு இவரை குறித்த மட்டிலே கதவுகள் எப்போதும் திறந்தே இருந்தது. மக்களுக்காக இவர் வாழ்ந்தார் என்று சொன்னால் மிகையாகாது. இவரும் மக்களை சந்தித்தார், மக்களும் வந்து இவரை சாதாரணமாக சந்தித்தார்கள். அப்படி சந்தித்த ஒரு வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை உங்களுக்கும் பயனாக இருக்க வேண்டும் என்று பைபிளிலிருந்து ஆதாரமாக உங்களோடு இவைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். லூக்கா என்பவர் தன்னுடைய நற்செய்தி நூலிலே இயேசு கிறிஸ்து போய் சந்தித்த மனிதர்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றத்தை எழுதுகிறார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு கடற்கரை பகுதிக்கு போகிறார். ஏராளமான மக்கள் இறை வார்த்தையை அவர் மூலமாய் கேட்க வேண்டும் என்று விரும்பி அவர் இருந்த இடத்திற்கு கூடி வருகிறார்கள். அப்பொழுது அந்த கடலில் 2 படகுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த படவில் ஒன்றில் இவர் ஏறி அமர்ந்து அந்த மக்களோடு பேசுகிறார். அப்படி பேசி முடித்ததுக்கு அப்புறமாக இந்த படவுக்கு சொந்தக்காரர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் படவை விட்டு இறங்கி வலைகள் எல்லாம் அலசி கொண்டிருக்கிறார்கள். இது கெனசரேத்து என்கிற கடல் பகுதியாகும். அப்பொழுது அவர் அவளை பார்த்து சொல்றார், பாருங்கள், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, இவருடைய படகு அது, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழமாய் போய் உங்க வலைகளை போடுங்கள் என்று இந்த படவை வைத்திருந்த உரிமையாளராகிய சீமோனிடத்தில் சொல்கிறார். அவர் என்ன பதில் சொல்கிறார்? அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இரவு முழுவதுமாக மீன் பிடிக்க வேண்டும் என்று இவர்கள் வேலை செய்தார்கள், முயற்சித்தார்கள். கண் விழிப்பு எல்லாம் வீணாய் போனது, முயற்சி எல்லாம் தோல்வியானது, அனுபவம் எல்லாம் சூன்யமாகிவிட்டது. இப்பொழுது இவர்கள் ஒரு ஏமாற்றத்தோடு இருக்கிறார்கள். உழைத்த உழைப்பிற்கு பலன் இல்லையே. எங்களை கவனிக்கிற அருமையானவர்களே, ஒருவேளை தங்களுடைய வாழ்விலோ தங்கள் குடும்பத்தில் ஒருவருடைய வாழ்விலோ இதே காரியம் நடந்திருக்கக்கூடும். அனுபவம் இருக்கிறது, தொழில் இருக்கிறது, ஆனால் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இல்லை. எல்லா முயற்சியிலும் தோல்விதான் எஞ்சி இருக்கிறது என்ற நிலை காணப்படலாம். இங்கே அப்படித்தான் சொல்கிறார்கள். ராத்திரி முழுவதும் நாங்கள் மீன் பிடிப்பதற்காக வலைகளை வீசி நாங்கள் உழைத்தோம், பிரயாசப்பட்டோம், ஆனால் கொஞ்சம் என்று சொல்லவில்லை, ஒன்று கூட கிடைக்கவில்லை. ஆக முற்றிலுமான ஏமாற்றம், முழுமையான வெறுமை. அவர்களை சந்தித்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இயேசு கிறிஸ்து போய் சந்தித்ததினாலே, அவரது வார்த்தைக்கு இவர்கள் இணங்கி கீழ்ப்படிந்ததினாலே
இவர் சொன்னபடியே அதே இடத்திலே வலைகளை ஆழமாக போடுகிறார்கள். இப்பொழுது அதிகமான மீன்களை, அந்த வலைகளே கிழிந்து போகக்கூடிய அளவிற்கு மீன்களை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, இவர் போய் ஒருவரை சந்திச்சதுனால அவங்க வாழ்க்கையில எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஒரு மாற்றம். ஏன் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி நடக்கக்கூடாது? ஒருவேளை உங்களுடைய வேலையினாலோ உழைப்பினாலோ உங்களுடைய தொழில் வியாபாரத்தினாலோ ஏற்ற ஒரு ஆதாயம் இல்லாமல் ஒரு வறுமையான ஒரு நிலைமை, இல்லை என்றால் வறுமை தாண்டவமாடுகிறது, இப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுத்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலும் ஏன் செய்ய முடியாது? அவராலே முடியும். இது இயேசு கிறிஸ்து போய் சந்தித்த ஒருவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு மாற்றம். இதே போல இயேசு கிறிஸ்துவை சந்தித்த மற்றொரு மனிதர், ஒரு மாற்றுத்திறனாளி, அவருடைய வாழ்வில் நடந்த விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததினாலே எப்படி மாறிற்று. 35ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து எரிகோ என்கிற இடத்திற்கு சமீபமாக வந்து கொண்டிருக்கிறார். ஏராளமான ஜனங்கள் அவரை பின்தொடர்கிறார்கள், அவரை பார்க்க வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த இடத்தில் ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஏராளமான மக்கள் வருகிறார்கள். கண் பார்வை இல்லாத ஒரு மனிதன் பாதை அருகே அமர்ந்திருந்து வருவோர் போவோர் இடத்துல பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். இவருடைய நிலைமை அதுதான். இவருக்கு தன்னை சார்ந்து வாழ முடியாது. பிறர் தங்களுடைய கரங்களை திறந்து ஏதாவது இவருக்கு நன்கொடையாக கொடுத்தால்தான் வாழ முடியும். கண்களாலே பார்க்க இயலாது. பாருங்கள், எவ்வளவு ஒரு துயரமான வாழ்வு இவருக்கு. தன்னாலே எதுவும் செய்ய முடியாது. பிறருடைய உதவியை நாடித்தான் தினம் தினம் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கணும். அப்பேற்பட்ட நபர் இருக்கிற இடத்திற்கு இயேசு கிறிஸ்து சென்றார். இங்க தொடர்ந்து படிக்கிறோம். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். பார்க்க முடியாது, ஏதோ ஜனக்கூட்டம் போகிற சத்தம் இவன் காதுகளில் விழுகிறது. என்ன என்று விசாரிக்கிறான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். ஒரு செய்தி அவனுக்கு சொல்லப்பட்டது. பார்க்க முடியாது, ஆனால் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. இந்த சத்தத்திற்கு காரணம் நசரேயனாகிய இயேசு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போகிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இயேசுவை இவன் சந்திக்கிறான். கேள்விப்பட்ட உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, எனக்கு கருணை காட்டும், என் மீது இரக்கம் வையும் என்று அவரை நோக்கி இவன் கூப்பிட ஆரம்பித்தான். அப்பொழுது நடக்கிறவர்கள் இவன் பேசாமல் இருக்கும்படி இவனை அதட்டினார்கள், அல்லது அமைதலாயிரு என்று அமைதலைப்படுத்துகிறார்கள். ஆனால் அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு கிறிஸ்துவை சந்தித்த இம்மனிதனுடைய செயலை சற்று யோசித்து பாருங்கள். இவரை இவனால் பார்க்க முடியாது. ஏதோ வகையில் இவன் கேள்விப்பட்டிருக்க கூடும். ஆகவே அவரிடத்தில் தனக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும், தனக்கு ஒரு தயவு அவர் செய்ய வேண்டும் என்று கருணைக்காக வெஞ்சுகிறான். மக்கள் தடுக்கிறார்கள். எவ்வளவு தடுத்தாலும் அதையும் மிஞ்சி இவன் குரல் மேலோங்குகிறது. அப்பொழுது இயேசு செய்த காரியத்தை பாருங்கள். இயேசு நின்று, சாதாரணமான மக்கள் மத்தியிலே பிரபல்யமானவர்கள், மக்களாலே பெரியவர்களாக கருதப்படுபவர்கள் இப்பேற்பட்ட நபர்களின் குரலுக்கு செவி சாய்ப்பது மிக மிக அபூர்வம். இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படித்தான். அவர் எங்கேயெல்லாம் போனாரோ அங்கேயெல்லாம் திரள் கூட்டமான மக்கள் போனார்கள். ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல பெண்கள் குழந்தைகளை தவிர்த்து ஆண்கள் மட்டுமே 5000 பேர் கூடியிருந்தார்கள். மற்ற இடத்திலே 7000 பேர் கூடியிருந்தார்கள். இப்படி ஆயிரக்கணக்கிலே இயேசு கிறிஸ்துவை பார்த்து இயேசு கிறிஸ்துவுக்காக கூட்டங்கள் கூடினது. அவ்வளவு பிரபல்யமானவர். ஆனால் வழி அருகே மனுஷராலே மதிக்கப்படாத, கண் பார்வை இல்லாத, பிச்சை கேட்டு கொண்டிருந்த இந்த மனிதன் குரலை இயேசு கிறிஸ்து கேட்டார்.
அதை அலட்சியம் பண்ணல, அசட்டை செய்யவில்லை. அவர் நின்றார். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, பாருங்கள், ஒரே ஒரு நொடி பொழுதில் இவனுடைய வாழ்க்கை எவ்வளவாக உயர்வான ஒரு மாற்றத்தை பெற்றுவிட்டது. காரணம், இவன் சந்தித்த நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இனிமேல் அவனுக்கு நல்ல ஒரு பார்வை. இனிமேல் யாரிடத்திலும் பிச்சை கேட்டு கொண்டிருக்க தேவையில்லை. இனிமேல் யாரும் இவனை நடத்தி கொண்டு போக தேவையில்லை. மிகப்பெரிய ஒரு மாற்றம் மட்டுமல்ல, மிகப்பெரிய மகிழ்ச்சியான நிலைமை இவன் வாழ்வில் வந்தது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? சந்திக்க வேண்டிய சரியான நபரை சந்தித்தான். ஆக இயேசு கிறிஸ்து போய் யாரை சந்தித்தாரோ, இயேசு கிறிஸ்துவை யார் சந்தித்தார்களோ அவர்கள் எல்லாரும் இவர் மீது விசுவாசம், அதாவது நம்பிக்கை வைக்கும் பொழுது மாற்றத்தை பெற்றார்கள். அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் வாழும் பொழுது இப்பேற்பட்ட பலவிதமான அசாத்தியமான செயல்களை செய்தார். செய்வதன் மூலமாக அவர் உலகத்துக்கு என்ன காட்டினார்? இப்படியாக அற்புதங்கள் செய்து மக்களை எல்லாம் அதிசயப்படுத்தி, மக்களை எல்லாம் வியப்புக்குள்ளாக்கி, அநேக பெரிய பெரிய காரியங்களை, புதுமைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அல்ல. இப்படி பல புதுமைகள் செய்வதற்கு ஒரு மூல காரணம் உண்டு. அதை அவருடைய சீடரில் ஒருவராக இருந்த பேதுரு என்பார் மக்கள் மத்தியிலே இவ்விதமாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இயேசு இவ்விதமாக எண்ணற்ற நன்மைகளை, எண்ணற்ற புதுமை அற்புதங்களை செய்தார். அதற்கு என்ன காரணம்? இவர் குறிப்பிடுகிறார், இவைகளின் வாயிலாக தேவன் அவரை மக்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே இப்படிப்பட்ட நன்மைகள் மட்டும் செய்வதற்காக அல்ல, இந்த நன்மையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு காரியம் உண்டு. தேவனை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுவும் அல்லாமல் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தார் என்பதை பவுலடியார் அவர்கள் இந்த வேத புத்தகத்தில் மக்களுக்கு இவ்விதமாக எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து வந்தது நோக்கமே இப்படி அற்புதங்களை புதுமைகளை மட்டும் செய்ய வேண்டும் என்று அல்ல, பாவிகளை ரட்சிக்கும்படியாய் வந்தார், காப்பாற்றும்படியாய் வந்தார். அப்போ யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு சந்தித்தார்களோ, இயேசு கிறிஸ்து போய் யாரையெல்லாம் சந்தித்தாரோ அவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் விசுவாசித்ததின் வாயிலாய் பல நன்மைகளை பெற்றார்கள். வாழ்க்கை மாற்றம் அடைந்தது. அதோடு அது முடியவில்லை. எல்லையாக பாவிகளை ரட்சிப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை, தன்னுடைய சரீரத்தை பலியாக கொடுத்தார், மரித்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் மறுபடியும் உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்த ஏராளமான மக்கள், அதாவது அவர் மீது உள்ளத்தால் நம்பிக்கை கொண்ட எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மகிழ்ச்சியான மாற்றங்களை பெற்றிருக்கிறார்கள். நிறைய நம்பிக்கைகளை பெற்றிருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு முடியாது? அன்றைக்கு அந்த வெற்றிடமான வாழ்க்கையில, முயற்சியில எந்த ஒரு நன்மையும் பெறாமல் தோல்வி தழுவின அந்த சீமோனுக்கு கிறிஸ்துவை சந்தித்ததினாலே பெரிய ஒரு மாற்றம். வாழ்க்கையிலே எந்த ஒரு விடிவு காலமும் தனக்கு இல்லை என்று நிரந்தர எண்ணத்துக்குள் இருந்த இந்த கண் பார்வையற்ற மனிதனுக்கு ஒரு ஒளிர்மிக்க ஒரு விடிவு காலம் இயேசு கிறிஸ்துவாலே பிறந்தது. ஏன் உங்களுக்கும் பிறக்கக்கூடாது?
ஏன் உங்களுக்கும் நடக்கக்கூடாது? இதற்கு நீங்கள் செய்ய வேண்டுவது என்ன? இந்த இயேசு கிறிஸ்து உங்களை பார்ப்பதை விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்ய அவர் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார். உலகத்தில் நீங்கள் பார்ப்பது போல மனிதர்களை நெருங்க விடாத, மனிதரண்டை கிட்டி சேராத தலைவர்களைப் போல அல்ல. உங்கள் மீது அன்பு வைத்து உங்களுக்காக உயிரையே கொடுத்த இயேசுவானவர் உங்களுக்காக நன்மைகளையும் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய மனதிலே முழு மனதோடு, முழுமையான இருதயத்தோடு அவரை ஆண்டவராக, இரட்சகராக நீங்கள் நம்பினால் உங்கள் வாழ்க்கையும் நிச்சயமாய் மாறும். நீங்கள் சரியான நபரை கண்டுகொண்டீர்கள் என்று அந்த மனிதனைப் போல தேவனுக்கு நன்றி சொல்லி நீங்கள் பிறருக்கும் அவரை சொல்லுகிற ஒரு மனிதனாக மாறுவீர்கள். ஆகவே இந்த நன்னாளிலே இந்த செய்தியின் வாயிலாக இவரை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவரை சந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையில விரக்தி, வெறுமை, ஏமாற்றம் இதெல்லாம் தவிர்த்து நம்பிக்கையோடு வாழ்வதற்கு அந்த தேவன்தாமே உங்களுக்கு உதவி புரிவாராக. ஆமென். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். பிரார்த்திப்போம். பரலோக தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்தும்படி மனிதனாக இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்தார். விசுவாசமாக யாரெல்லாம் அவரை சந்தித்தார்களோ, இவர் எவர்களை சந்தித்தாரோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றப்பட்டது. அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று மாத்திரமல்ல, இதன் மூலமாக தேவனை வெளிப்படுத்தி பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்கிறபடியே இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை சந்தித்து அவர் மீது நம்பிக்கை வைத்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மை கிடைத்தது, மாற்றம் வந்தது, ஆசீர்வாதம் வந்தது. அவ்விதமாக இன்றைக்கு செய்தியை கேட்கிறவர்கள் ஒருவேளை வெறுமையிலோ, ஏமாற்றத்திலோ, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை அற்றோ இருப்பார்களானால் இயேசு கிறிஸ்துவாகி உம்மை சந்திக்கவும் உம்மை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை பெற்று பாவமன்னிப்பை பெற்று நம்பிக்கை உறுதியான நிலைமையிலே சந்தோஷமாய் வாழ
அவள் வாழ்க்கையிலே நீர் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அர்த்தமுள்ள வாழ்க்கை, மன அமைதி தங்கும் வாழ்க்கை, இயேசுராஜன் தருவார், இன்பம் என்றும் பெறுவார். இயேசுராஜன் தருவார், இன்பம் என்றும் பெறுவார். கண் பார்வை இல்லாத ஒரு மனிதன் இயேசு வருகிறதை அறிந்து உதவி செய்யும்படி கூக்குரலிட்ட போது இயேசு அவனை அழைத்து அவனுடைய குறையை போக்கி அவனுக்கு வாழ்க்கை மாற்றத்தை கொடுத்தார் என்று கேட்டோம். நம்மை தெய்வத்திடமிருந்து பிரிக்கும் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தருவார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை மாற்றத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. அடுத்த வாரமும் இதே நேரத்தில் மற்றுமொரு யார் இவர் நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து கொடுக்கும் வாழ்க்கை மாற்றத்தால் கிடைக்கும் மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.